தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியங்களை பார்த்தோம். சத்தியத்தின்படி வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில இது இருக்காது. சத்தியத்திற்கு முதலிடம் கொடுத்து சத்தியத்தின்படி வாழாதவருடைய வாழ்க்கையில இது இருக்கும். அது ஆண்டவரை தான் அனுமதிக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். இப்ப அநேக காரியங்கள் பார்த்தோம். என்ன? வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாம, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு சொல்லுகிறது. அடுத்தது 30வது வசனம், தேவ பகைஞருமாய் தெய்வத்துக்கு பகைஞர். பகை என்றால் அது எப்படி? தேவ பகைஞர், தெய்வத்தை பகைக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், தள்ளுகிறவர்கள், தூசிக்கிறவர்கள், அவர் தூசிக்கப்படத்தக்கதாக நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழுகிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறவர், ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள், தங்களுடைய லாபத்துக்காக, தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய புகழுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு போக வேண்டிய கனத்த மகிமைய பணத்தை திருடுகிறவர்கள் தேவ பகைஞர். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? ஊழியக்காரனா இருக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம், தெய்வம் தூசிக்கப்படத்தக்கதாக காரியங்களை நாங்க செய்கிறோமா? தெய்வத்தை வைத்துக்கொண்டு அந்த தெய்வத்தை காட்டி அதன் மூலமாக நாங்க லாபங்களை, ஆசீர்வாதங்களை சம்பாதித்துக் கொள்ளுவதற்காக காரியங்களை செய்கிறோமா? அல்லது இந்த தெய்வத்தை வைத்துக்கொண்டு, தேவன் தந்த வரங்களை, தாளந்துகளை வைத்துக்கொண்டு அவருக்கு போக வேண்டிய மகிமை, கனத்தை திருடுகிறோமா? இதெல்லாம் தேவ பகைஞர். சத்தியத்தை புரட்டுகிறோமா? சத்தியத்தை சத்தியமா பேசாம, ஜனம் காசு போடுதில்ல, ஜனம் எனக்கு கனம் தருதில்ல, என்ன மகிமைப்படுத்தில்ல, நான் சொல்றத கேட்குதில்லை என்று அதுக்கு வசனங்களை தேடி, அதுக்கு பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தி அதற்காக ஊழியம் செய்கிறோமா? தேவ பகைஞர். தேவன் தந்திர ஊழியங்களை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை வாழுகிறோமா? தேவ பகைஞர். பணம் சம்பாதிக்கிறோமா? தேவ பகைஞர். அபிஷேகத்தை வீணிலே வணங்குகிறோமா? தேவ பகைஞர். பிரசங்கம் என்று சொல்லி போட்டு எங்களுடைய சுயத்தில, எங்களுடைய கனவுகள், கற்பனைகள், சொந்த காரியங்களை பேசுறோமா? தேவ பகைஞர். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறோமா? தேவ பகைஞர். சத்தியத்தின்படி வாழாதபடி உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தேவ பகைஞர். இப்ப இந்த பட்டியல நாங்க இருப்போமா இருந்தால், இந்த காரியங்களை நாங்க செய்வோமா இருந்தால், அல்லது விக்கிரகங்களை ஆராதிக்கிறோமா, அல்லது தேவனுடைய படைப்புகளை நாங்கள் சிருஷ்டி தொழுது கொள்ளுகிறோமா? தேவ பகைஞர். ஆகவே இந்த பட்டியல், இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், இந்த நாள்ல தானே நாங்க மனம் திரும்பி தெய்வத்துக்கு, தெய்வம் நேசிக்கிறவராய், தேவனுடைய பிள்ளைகளாய் இவைகளை விட்டு வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராய். ஆமென்.